இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். தம்பி குடி இருக்கிற கம்ப்ளீட் ஊரையே ஆண்டவர் அழிக்க போகிறார். ஏன்னா ரொம்ப பாவத்திலும் அக்கிரமத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் அந்த ஊர்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்களை என்ன பண்ண போறாரு? தப்ப வைக்க போறார். அவங்களை வெளியில தப்பிக்க வைக்க போகிறார். அப்ப அந்த ஊரையே அக்கினி இரையாக்க போகிறார். அப்ப சொல்றார் ஆண்டவர், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னாடி திரும்பி பார்க்காத. பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா ஆபத்து. உன் ஜீவன் தப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா ஜீவனுக்கு கேரண்டி இல்ல. இயேசுவை விட்டு பின்னாடி திரும்பினா, இயேசுவை விட்டு பின்மாறி போனா, இயேசு வேண்டாம் என்று சொல்லி பின்னாடி போனா, முன் வச்ச கால பின்னாடி வச்சா நான் கேரண்டி இல்ல. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உன் ஜீவன் தப்ப, உன் சந்ததி பிழைக்க, உன் தலைமுறை தூக்கி எடுக்க நீ ஓடிப்போ. ஆபத்து இருக்கு. இந்த பட்டணத்துக்கு ஆபத்து இருக்கு. இந்த உலகம் அழிய போது. இந்த உலகத்தை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம கொண்டு போக போகிறார். இந்த பூமியை நம்பாத. இந்த பூமியில எல்லாம் சொகுசா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த சம பூமியில எல்லாம் நல்லா இருக்கு, ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கு. வேலை கிடைச்சிருச்சு, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே போதும், ஓடுனது போதும். சம பூமியில் இல்லாதே மலைக்கு ஓடிப்போ. மலை செங்குத்தா இருக்கும். சமபூமியில ஓடுறது ஈஸி. இந்த உலகத்துல ஓடுறது ஈஸி. இந்த உலகத்துல இயேசு இல்லாம ஓடுறது ரொம்ப ஈஸி. மகனே மகளே, இயேசு இல்லாம சம பூமியில ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். ஆனால் இந்த சம பூமி சற்றே சறுக்கலா இருக்கிறது. அந்த சறுக்கல் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீ மலையை நோக்கி ஓடிப்போ. நீ சம பூமியில் ஓடுவதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீ மலையை நோக்கி ஓடிப்போ. மலை மேல ஏறு. மலை கிறிஸ்துவின் சபை. உலகத்திலே உலண்டு கிடக்காத ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது உனக்குரிய நாளில், அது கர்த்தருக்குரிய நாள். சம பூமியில் இல்லாதே. இதுதான் அவனுக்கு வந்த வார்த்தை. இதுதான் தம்பிக்கு வந்த வார்த்தை. இதுதான் உங்களுக்கு வந்த வார்த்தை. அழிவிலிருந்து காப்பாத்திடுவார், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சாபத்திலிருந்து பாவத்தில இருந்தும் சுரேஷுடைய பிரச்சனையில இருந்தும் வெளியில கொண்டு வந்துருவாரு, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனால் தொடர்ந்து பின்னிட்டு திரும்பாம, சம பூமியில் ஓடாம, மலையை நோக்கி, கிறிஸ்துவாகிய கண்மலையை நோக்கி நீ ஓடி வா அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கையாக முன்னமே சொல்லுகிறார். ஆனா தம்பி என்ன சொல்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி அல்ல ஆண்டவரே, சொல்லி முடிஞ்சு. அவர் ஆம் என்கிறார், இவன் இல்லை என்கிறான்.